24 மணி நேரத்தில் ஏமன் இராணுவம் நடத்திய 3வது தாக்குதல். பதுங்கு குழியில் பதுங்கிய 15 லட்சம் ஆக்கிரமிப்பாளர்கள். நேற்று வெள்ளிக்கிழமை ஏமன் இராணுவம் இஸ்ரேல் விமான தளத்தை நோக்கி வெற்றிகரமான தாக்குதலை நிகழ்த்திய நிலையில், இன்று சனிக்கிழமை அதிகாலையிலும் இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஏமன் இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இது 3வது தாக்குதல் என்று இஸ்ரேல் இராணுவ வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் ஒலித்த சைரன் சத்தத்தால் 15 லட்சம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாலை நேரத்தில் பதுங்கு குழியில் பதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா முற்றுகையை உடனே விலக்கிக் கொள்ளாவிட்டால் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று யஹியா சாரி எச்சரித்துள்ளார். அமெரிக்கா இராணுவம் ஏமன் மீது 800க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி 300க்கும் மேற்பட்ட ஏமன் மக்களை கொலை செய்திருக்கிறது. இத்தகைய தாக்குதலை எதிர்கொண்ட பிறகும் ஏமன் இராணுவம் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஏமன் இராணுவ செயல்பாடுகளை எந்த விதத்திலும் தடுக்க முடியவில்லை என்பது தெரிய வருகிறது. சிரியா மீது மீண்டும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். நேற்று சிரிய அதிபர் அல் ஷராவின் மாளிகைக்கு அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில், இன்று பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக டெமாஸ்கஸின் புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹாமா, லட்டாக்கியா, ஹர்ஸ்டா, இட்லிப் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா மேற்கு கரை லெபனானை தொடர்ந்து தற்பொழுது சிரியாவிலும் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை செயல்படுத்தி வருகிறது. போர் நிறுத்தத்தை விரும்பாத இஸ்ரேல் ஹமாஸ் கொடுத்த தெளிவான ஒப்பந்த வரையறை. மூத்த ஹமாஸ் அதிகாரியான அப்துர் ரஹ்மான் ஷாதித் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், ஏப்ரல் 17 அன்று ஹமாஸ் தெளிவான போர் நிறுத்த ஒப்பந்த வரையறையை வழங்கியதாகவும் அது இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிரந்தரமான போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறுவது, மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் அனுமதிப்பது, இதற்கு பகரமாக அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க ஹமாஸ் சம்மதித்துள்ளது. அதற்கு ஏற்றாற்போல பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கு நிலை பெற வேண்டும். இதை பிராந்திய மற்றும் சர்வதேச மத்தியஸ்த நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்பந்தம் முன்மொழியப்பட்டு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் இதை ஏற்க மறுத்து காசா பகுதியில் தொடர்ந்து கொலைகளையும் செய்து வருகிறது. மக்களை பட்டினியில் வாட்டி வதைத்து அழிவை ஏற்படுத்தி வருகிறது. அவர்களின் சொந்த பணைய கைதிகளின் உயிர்களை கூட துச்சமாக கருதி செயல்பட்டு வருகிறது என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் காசாவை எளிமையாக கைப்பற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டது. ஆனால் ஹமாஸின் எதிர் தாக்குதல்களை இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. சில நாட்களிலேயே காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிய நிலையில் தற்பொழுது பல ஆண்டுகள் நடக்கும் போராக இது மாறி வருகிறது. இது ஹமாஸ் இராணுவ பிரிவின் துணிச்சலான போராட்ட குணத்தை காட்டுவதாக ஷாதித் பத்திரிகையாளர்களிடம் கூறியிருக்கிறார். ஹமாஸுடன் நேரடியாக போராட முடியாமல் அப்பாவி மக்களுக்கு சேர வேண்டிய மனிதாபிமான உதவிகளை காசாவிற்கு நுழைய விடாமல் தடுப்பதை ஒரு ஆயுதமாகவே இஸ்ரேல் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்பெயின் அரசு இஸ்ரேலுக்கு வழங்கி வந்த ஆயுத உதவிகளை நிறுத்தி இருப்பதையும் ஹமாஸ் வரவேற்றுள்ளது. மற்ற நாடுகளும் ஸ்பெயினை பின்பற்றி ஆயுதம் மற்றும் அரசியல் ஆதரவுகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதில் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஷாஜித் கேட்டுக்கொண்டுள்ளார். மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்று கொண்டிருந்த கப்பல் மீது சர்வதேச எல்லையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பது அரச பயங்கரவாதம் என்றும், இந்த நடவடிக்கைகளை சர்வதேச அமைப்புகள் உடனடியாக கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மனிதாபிமான உதவிகள் தடையின்றி காசா மக்களுக்கு கிடைக்க சர்வதேச அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஹமாஸின் மூத்த உறுப்பினர் அப்துர் ரஹ்மான் ஷாதித் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். காசா பகுதியில் உணவு கிடைக்காததால் 57 பேர் பட்டினியால் இறந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 70 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் மூலம் காசா போர் தொடங்கியதிலிருந்து 52,495 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.